ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து அவர் பிளான் பண்ண மாதிரியே ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதை கிட்டத்தட்ட மந்திரிச்ச எலுமிச்சம்பழம் மாதிரி மாற்றி வீட்டுக்கு வந்து விஜயாவையும் மனோஜையும் பயமுத்துறாரு. ஆமாங்க, முத்து அந்த எலுமிச்சம்பழத்தை காட்டி சொல்றாரு, இது சாமியார் மந்திரிச்சு கொடுத்த எலுமிச்சப்பழம், பயங்கர சக்தி வாய்ந்தது, இதை நம்ம வீட்டு பூஜை ரூம்ல வச்சா போதும், திருடன் யாருன்றது தெரிஞ்சிடும், 24 மணி நேரத்துக்குள்ள திருடனுக்கு வாய்கியெல்லாம் இழுத்துக்குன்றாரு. அதை கேட்டு விஜயாவுக்கும் மனோஜுக்கும் பயங்கர ஷாக் ஆகும். முத்து அந்த எலுமிச்சப்பழத்தை கொண்டு போய் பூஜை ரூம்ல வைக்க போவாரு. விஜயாலாம் பதறி வந்து தடுக்கிறாங்க. டே, நீ என்னடா கண்ட கர்மத்தை கொண்டு வந்து பூஜை ரூம்ல வைக்கிற, வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஏதாவது ஆயிரப்போதுறான்றாங்க. அதுக்கு முத்து வந்து அதெல்லாம் நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம், சாமியார் தெளிவா சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணாத யாரையுமே அது பாதிக்காதான், தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வாய் கோணிக்குன்றாரு. அதை கேட்டு விஜயாவுக்கு மனோஜுக்கு இன்னும் ஷாக் ஆகுது. வழக்கம் போல 2 பேரும் தனியா மீட் பண்ணி பயத்துல புலம்புறாங்க. உண்மையிலே வாய் எதுவும் இழுத்துக்குமோன்னு பயப்படுறாங்க. கடைசியா நடக்குதுன்னா ரோஹிணி வந்து மனோஜை எச்சரிப்பாங்க, இங்க பாரு, அந்த முத்து பேசுறதெல்லாம் நம்பாத, அவன் எல்லாம் கோயிலுக்குள்ளே வரமாட்டான், அவன் போய் சாமியாரை பார்க்க போறானா, கண்டிப்பா உங்களை பயமுத்துறதுக்காக தான் ஏதோ பண்றேன், நீங்களே அவசரப்பட்டு உண்மையை எதுவும் வளரிடாதீங்கன்றாங்க. இருந்தாலும் மனோஜுக்கு பயம் போன பாடு இல்லை. நைட்டு ஃபுல்லா அந்த எலுமிச்சப்பழத்தை யோசிச்சு பயந்துட்டு இருக்காரு. சுத்தமா தூங்கவே இல்லை. அதே மாதிரிதான் விஜயாவுக்கும் இருக்கும். அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்க வாய்ப்பு இருக்குன்னா விஜயாவும் மனோஜும் அடுத்த நாள் காலையில அவங்க ஒரு சாமியாரை போய் பாக்குறாங்க. அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் பார்வதிட்ட சொல்லியிருப்பாங்க போல. பார்வதி தான் இந்த ஐடியாவையும் கொடுத்துருப்பாங்க. விஜயா எதுக்கு நாம ஒரு சாமியார் போய் பார்க்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் 3 பேரும் போய் சாமியாரை பாக்குறாங்க. விஜய் அந்த சாமியார்ட்ட வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. என் மருமகளோட நகையை நாங்க 2 பேரும் திருடி வித்துட்டோம், அதை கண்டுபிடிக்கிறதுக்காக என் பையன் ஏதோ ஒரு சாமியார்ட்ட இருந்து மந்திரிச்ச எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்ல வச்சிருக்கேன், திருநவங்களுக்கு வாயெல்லாம் கோணிக்குன்னு பயமுத்துறேன், உண்மையில அப்படிலாம் நடக்குமான்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சாமியார் வந்து கண்டிப்பா நடக்கும், ஏன்னா நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்றாரு. அதை கேட்டு மனோஜுக்கும் விஜயாக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. என்ன சாமி, நீங்களே இப்படி பயமுத்துறீங்க, அப்ப நாங்க தப்பிக்க எதுவும் வழி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்ப சாமியார் ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அந்த எலுமிச்சப்பழம் உங்க வீட்டில் இருக்க வரையும் தான் உங்களுக்கு பிரச்சனை, அதை எடுத்து வீட்டுக்கு வெளியே வீசிருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றாரு. இப்ப விஜயாவும் மனோஜும் என்ன பண்றாங்க, யாருக்குமே தெரியாம பூஜை ரூம்ல இருக்க அந்த எலுமிச்சப்பழத்தை எடுத்து வீட்டுக்கு வெளியே வீசலாம் ட்ரை பண்றாங்க. ஆனா முத்தும் இதுக்கு தான் காத்துட்டு இருப்பாரு. கரெக்டான டயத்துல அவங்களை கையும் களவுமா பிடிச்சிடறாரு. வீட்டுல இருக்க எல்லாரையுமே கூப்பிடுறாரு. விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சப்பழத்தோட மாட்டிக்கிறாங்க. கடைசியா முத்து சொல்றாரு, பாத்தீங்களாப்பா, இப்ப யார் திருடன் தெரிஞ்சிருச்சா, இவங்க தப்பு பண்ணலன்னா எதுக்கு பயப்படணும், இந்த எலுமிச்சப்பழத்தை தூக்கி வீசுன்னு நினைக்கணும், கண்டிப்பா உங்க 2 பேரும் தான் நகையை திருடி இருக்குன்னு சொல்றாரு. ஆனா அப்ப கூட விஜயாவும் மனோஜும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தப்பிக்க தான் பார்ப்பாங்க. கடைசியா முத்து வந்து இவங்க தான் தப்பு பண்ணாங்க நிரூபிக்க என்ன பண்ணுவார்னா, மனோஜ் நகை வித்தார்ல ஒரு கடை, அந்த கடையை எப்படியா முத்து கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப எல்லா நகை கடையிலையும் சிசிடிவி கேமரா கண்டிப்பா இருக்கும். அதனால அந்த கடையோட சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை எடுத்துட்டு வந்து மனோஜ் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஆதாரத்தை காட்டி மனோஜ் தான் திருடன் நிரூபிப்பாரு. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, மனோஜ் வந்து தான் மட்டும் பழியை ஏத்துக்க போறாரா இல்ல விஜயாவையும் சேர்த்து மாட்டி விட போறாரான்னு தெரியல. ஆமாங்க, மனோஜ் வந்து இந்த காரியத்தை நான் தனியா பண்ணல, அம்மாவும் இதுக்கு கூட்டுதான்னு சொல்லிட்டு போட்டு விட்டாருன்னு வைங்களேன், விஜயாவுக்கும் சேர்த்து பயங்கரமா திட்டு விழுகும். எல்லாரும் முன்னாடி விஜயா மனோஜ் 2 பேர் சேர்ந்து அசிங்கப்படுவாங்க. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.